கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலையை கொடுத்ததுக்காக கூட ஆக்குடைய ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்கள் அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேலே அசைவாடுங்கப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போர்ஷனையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாம் உங்கள் சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உமைக்கே கொடாக்குடைய ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் துதிப்போம். அதிசயமானவரே சோத்திரா, அதிசயமே சோத்திரா, அதிசயங்களை செய்கிற இஸ்ரவேலின் தேவனே சோத்திரா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சோத்திரா, குருடரின் கண்களை திறக்கிறவரே, சோத்திரா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, சோத்திரா, நாம் கிரகிக்க மூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, சோத்திரா, உம்மாலே செய்யக்கூடிய கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உமக்கு சோத்திரம். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவரே, சோத்திரா, வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவருமா இருக்கிறவரே, சோத்திரா. ஓடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர்தான். அவரை ஸ்தோத்திரித்து அல்லேலூயா என்று நாம் ஸ்தோத்திரித்து நாம் பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 கர்த்தரும் நீரே, என்னை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. அல்லேலூயா, 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 வனபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றோ மாறாது, உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்படி கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா பரலோகத்தில் கூட்டம் பாடிக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தர்கள் கூட்டம், செருபீன்கள், கேராமீன்கள் கூட்டம் பாடிக்கொண்டே அவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. நாமும் அவரை துதித்து கொண்டே வாழ்க்கையின் மூலமாக அவரை துதிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வசனங்கள். நான் நினச்சே பார்க்கல இந்த பகுதியில் ஒரு செய்தியை என்னால் சொல்ல முடியும் நினச்சே பார்க்கல. ஆனால் இதை வாசிக்க இன்னும் அதிகமாக நான் தியானிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வசனங்களை நான் தியானிக்கிறேனோ அவ்வளவு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிப்பாடு எனக்கு வந்துச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. உங்களுக்கும் அதே வெளிப்பாடு இன்னைக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் அழைக்கிறது, வந்து பார். இன்றைய செய்தியின் தலைப்பு வந்து பார். எதற்கு வரணும்? பெரிதான காரியங்களை காண்பதற்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு இன்விடேஷன். The word of God is tonight inviting you. Come and see. எதற்கு? To experience greater life, greater joy, greater peace, greater health, greater purpose of life. பெரிதான காரியங்களை நீ காண்பாய். நாம வாழ்க்கையில் பல நாட்கள் நமக்கு ஒரு அனுபவம் உண்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் அனுபவிக்கிற சந்தோஷம் பத்தாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பலன் பத்தாது. ஐ நீட் மோர். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய சூழ்நிலையில் சமாதானம் இன்னும் பெரிதாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். வந்து பார். இட்ஸ் a wonderful invitation, ஒரு அழைப்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வசனங்கள். இது நாத்தான்வேலுக்கும் பிலிப்புக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் they love the word of God. 2 பேரும் probably ஒன்னா ப்ரே பண்ணியிருப்பாங்க, ஒன்னா கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் they would have been searching the word of God for Christ. ஏன்னா அந்த காலகட்டம் மேசியா வருவார் என்ற நிச்சயம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. வேதம் என்ன சொல்லுது? மேசியா எப்போ வருவார், எங்க வருவார், என்ன பண்ணுவார்? Everybody was looking forward to Messiah. இந்த சூழ்நிலையில் பிலிப்பு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். இவர் தான் கிறிஸ்து என்ற நம்பிக்கை, நிச்சயம், விசுவாசம், தெளிவு உண்டாயிற்று. இப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் நானும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. when you are born again we were excited. யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவளுக்கெல்லாம் சொல்லுவோம், நான் என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கண்டு கொண்டேன், என் இரட்சகரை கண்டு கொண்டேன். I am delivered from darkness. I am a child of God. ஒரு எக்ஸைட்மெண்டோடு சொல்லுவோம். அதே எக்ஸைட்மெண்ட் பிலிப்புக்கு இருக்குது. பிலிப்பு சொல்றாரு நாத்தான்வேலை பார்த்து, நாத்தான்வேலே, மோசே நியாயப்பிரமாணங்கள் எழுதி வைத்திருக்க வரையும், தீர்க்க தரிசிகள் எழுதி வைத்திருக்க வரை நான் நாங்கள் கண்டோம். We have seen.
கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், மேசியாவை நாங்கள் கண்டோம். மோசே என்ன சொன்னாரு? உபாகமம் 18:15 என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி வருவார். பிலிப்பு சொல்றார், அந்த தீர்க்கதரிசி நான் பார்த்துட்டோம். தீர்க்கதரிசிகள் மீண்டும் மீண்டும் சொன்னாங்க, கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார், அபிஷேகம் பண்ணப்பட்ட வருவார், அவரை நாங்கள் கண்டு கொண்டோம். இவங்க கையில் என்ன இருக்கு? வேதம் இருக்கு. அன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் கையில் இருந்துச்சு, நியாயப்பிரமாண புஸ்தகங்களும் தீர்க்கதரிசி புஸ்தகங்களும் இருந்துச்சு. என்ன சொல்றாரு? உன் கையில, பிலிப்புவே, நாத்தான் வேலே, உன் கையில் இருக்க இந்த பைபிள் ஸ்கிரிப்சர் ஒருத்தரை காண்பிக்குது, ஒரு முன்னோடியை எடுத்து சொல்லுது, அவரை நாங்கள் கண்டோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் ரெஃபரன்ஸ் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டு ரொம்ப பிலிப்புடைய பிரசன்டேஷன் பியூட்டிஃபுல். இதை கேட்டவுடன் நாத்தான் வேலைக்கு ஆஹா அப்படின்னு ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஜாய் உள்ள குதிச்சிருக்கும். நான் தேடினவரை பிலிப் கண்டுட்டாரு, இப்ப நானும் காண போறேன், ஒரு எக்ஸைட்மெண்ட். பட் பிலிப் ரொம்ப ரியலிஸ்டிக் மேன். நல்லா பிரசன்ட் பண்ண, அதை கரெக்டா பிரசன்ட் பண்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, அவர் யார் தெரியுமா? யோசேப்பின் குமாரன், அந்த கார்பெண்டர் இருக்காருல்ல, அந்த கார்பெண்டருடைய மகன், நாசரேத் ஊர்ல இருந்து வருகிற இயேசு கிறிஸ்து. இதை கேட்டவுட நாத்தான் வேலுக்கு பலூல காத்து போடுவார் போயிடுச்சு. சார், என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டு பண்ணி இப்படி ஆன்டி கிளைமாக்ஸை கொண்டு பண்ணி சொல்லிட்டே. நீ பிலிப் நாத்தான்வேல் சொல்ற வார்த்தை, இது எப்படி ஆகும்பா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? நாசரேத்திலிருந்து எந்த நன்மை உண்டாக கூடுமோ? பிரியமானவர்களே, இந்த பகுதி நீங்க பலமுறை வாசித்திருப்பீங்க. உங்களுக்கு நாத்தான் வேலை பற்றி என்ன ஒப்பீனியன்? பைபிள் அவரை எப்படி பிரசன்ட் பண்ணுது? நல்ல மனுஷன், உத்தமமான மனுஷன், லவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். ஆனா இந்த மனுஷன் சொல்ற வார்த்தை, எப்படி எந்த நன்மையும் நாசரேத்தில் உண்டாகுமா? ஏன் அப்படி சொல்றார்? இன்னைக்கு இதான் மெயின் தீம். ஏன் அப்படி சொல்றார்? அவரு இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன் பைபிள் எடுத்து காண்பிக்குது. ஆனா அவரும் ஒரு மனுஷன் தான். அந்த காலத்தில் ஒரு மைண்ட் செட், இப்படித்தான் மேசியா இருப்பார், இப்படித்தான் மேசியா வருவார், இதைத்தான் மேசியா செய்வார். இந்த மைண்ட் செட், இந்த மைண்ட் செட் அவருக்கு மைண்ட் பிளாக்கா இருக்குது. பிலிப்பு சொன்ன அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்ஸை, ஜாய, ட்ரூத்தை அனுபவிப்பதற்கு ஒரு பிளாக் அவருடைய மைண்ட் செட். பாரம்பரிய என்னன்னு கூட சொல்லலாம். வழி வழியாய் வந்த வார்த்தைகள். Praise God, hallelujah. ஆனா பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நாத்தான்வேல் இந்த மைண்ட் செட்டை, இந்த மைண்ட் பிளாக்கை ஓவர் கம் பண்ணி இயேசுவிடம் வந்தார். அதான் இன்னைக்கு ஹைலைட். He overcame his mental block. இயேசுவிடம் வருகிறார். ஏன் இயேசுவிடம் வர்றாரு? அதுக்கு இன்விடேஷன். பிலிப் கொடுக்கிற இன்விடேஷன். வந்து பார், வந்து பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் அதே இன்விடேஷன் கொடுக்குது. வந்து பார். Come and see, come and experience, open your mind, see through your heart, see it for yourself, read it for yourself, hear it for yourself. Praise God. பெரிதான காரியங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில் இன்று முதல் நீங்க காண போறீங்க, அனுபவிக்க போறீங்க. டெய்லி
லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஒரு இன்விடேஷன், காட்ஸ் வேர்ட் வந்து பார். ஹalleluya, praise God. இயேசு நாத்தான்வேலை பார்த்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே. இதை கேட்ட உடனே நாத்தான்வேலுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, a pleasant surprise. உத்தமனா genuine. You are a genuine child of God. அது genuine child of Godக்கு அந்த பிளாக் இருக்கு. Praise God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? நாம் எல்லாரும் genuine children of God. We are all lovers of word of God. We meditate the word of God despite it. அருமையான சகோதரனே சகோதரியே, despite it, எனக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கலாம், மைண்ட் செட் இருக்கலாம். ஹalleluya. இயேசு இவனை பார்த்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த நாத்தான்வேலுக்கு நல்லா தெரியும், பைபிளை பற்றி தெரியும். சங்கீதம் 139 வாசித்திருப்பாரு. என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருப்பார், என் வாயில சொல் பிறவாதற்கு முன்பாகவே அறிந்திருப்பார். எல்லாம் he knows me. If this God knows me, if this person knows me, he is God. Hallelujah. அதனாலதான் ரொம்ப உஜாரா கேட்கிறாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏசுறாரு, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன். ஹalleluya. இதை கேட்ட உடனே நாத்தான்வேல் ஃபிளாட் சரண்டர், கன்ஃபர்மேஷன், இவர் தேவகுமாரன். ரபி, நீ தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா. ஹalleluya, ஹalleluya. God knows your heart, my brother, my sister. God knows your thoughts, my brother, my sister. God knows your future. God knows your past. God knows your present. God knows your pain. God knows your ambition. God knows your truthfulness. God knows your desire. Praise God. Hallelujah. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையில் அருமையான சகோதரனே சகோதரியே, நீர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் ஒரு ஹேல உரிச்சா தலைக்கு முன்னாடி பார்க்கிற சாதாரண மனுஷன். நீர் இஸ்ரவேலின் ராஜா. People were all expecting king of Israel. ஆனா அவங்க நினைச்சாங்க கையில் ஒரு செங்கோலை பிடிச்சு சிம்மாசனம் உட்கார்ந்து இருப்பாரு, அப்பதான் ஒரு இஸ்ரவேல் ராஜா. சாதாரண மனுஷன், பிலிப்போ போல நாத்தான்வேலை போல இருக்கிற மனுஷன். தோற்றத்தை, வெளி தோற்றத்துல அவரை பார்த்து நீ இஸ்ரவேல் ராஜா அப்படி சொன்னாரு. என்ன அர்த்தம்? கம் அண்ட் see, வந்து பார் அப்படின்றது பார்க்கிறது தன்னுடைய மாம்சீக கண்கள்னால் அல்ல. ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய இருதய கண்ணில் பார்க்கிறார். ஹalleluya. with an open heart வந்தாரு. வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு குறையோட ஸ்கெப்டிக்கல். ஆனா வந்த பிறகு இருதய கண்ணால பார்க்கிறாரு. வெளித்தோற்றத சாதாரணமான இருக்கிற ஒருவரை பார்த்து, நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க இஸ்ரவேலின் ராஜா. இட் இஸ் நாட் an opinion, it is a proclamation of his faith. விசுவாசிக்கிறான். இந்த பைபிள் பாசேஜ் வாசித்தீங்கன்னு ஏசு சொல்வாரு, நீ எதனால இப்படி விசுவாசித்தேன்னு கேட்பாய். அதாவது he believed and said it. It's a proclamation, it's a confession. இது ஈஸி. இப்ப நாத்தான்வேலுக்கு ஈஸியா தெரியுது. என் இருதய கண்ணில் பார்த்தேன், இது வரைக்கும் மனக்கண்களை பார்த்துட்டு இருந்தேன், நீ சொன்னதை என் மனக்காதுல கேட்டேன், இப்ப என் இருதயத்துல என் காது கேட்டுச்சு இவர் சொன்ன வார்த்தைகளை. என் இருதயம் இவரை பார்க்குது. பார்க்கும்போது இவர் தேவகுமாரனாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஒரு பார்வை
அந்த ஒரு வெளிப்பாடு இந்த நாத்தானுடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு, முற்றிலுமாக மாற்றியதை அர்ப்பணித்தார். அன்று முதல் கடைசி வரைக்கும், தன் கடைசி மூச்சு வரைக்கும் இவரே he became a disciple of Jesus. இந்த டிசைபிள்ஸ் 12 டிசைபிள்ஸ் சொல்லும்போது நாத்தான்வேல் பேரை முதல் 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்காது. நாத்தான்வேல் பர்சனல் ஃபர்ஸ்ட் நேம். இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்கள்லையும் இவனுடைய சர்நேம் சொல்லப்பட்டிருக்கோம். பார்த்தலமேயு அப்படின்னு போட்டிருக்கோம். உதாரணமாக மத்தேயு 10:3, மாற்கு 3:18, லூக்கா 6:14, 3 இடங்களை. யோவான் சொல்லும்போது அவரை நாத்தான்வேல் சொல்லிட்டு இருப்பார் ஃபர்ஸ்ட் நேம்ல. மிச்ச 3 பேரும் அவருடைய சர்நேமை சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்கது என்னன்னா, இந்த 3 காஸ்பலை சொல்லும்போது அந்த ஆர்டர் 12 பேரோட ஆர்டர் மாறும் முன்ன பின்ன. இவருடைய பேர் நடுவில் வரலாம், முதல்ல வரலாம், கடைசியில் வரலாம். ஆனால் எப்போல்லாம் சொல்லப்படுதோ இவர் பேர் சொல்ல முன்னால் பிலிப்பு சொல்லுவோம். பிலிப்பும் பர்த்தலமேயு அப்படின்னு வரும். பாருங்க, அந்த கனெக்ஷன் பரிசுத்த ஆவியான் அதே கனெக்ஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வர்றார். ஹல்லேலூயா. பிலிப்பு மூலமாக பர்த்தலமேயு சீஷன் ஆனான்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையை அதிகமாக ஆசீர்வதிக்க துவங்குகிறார். blessing starts flowing into his life. ஹல்லேலூயா. சாதாரண பைபிளை பார்த்து மேசியா வருவாரா பார்த்து கொண்ட மனுஷனுக்கு இன்னைக்கு மேசியாவை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு தெய்வீக வாய்ப்பு, வண்டர்ஃபுல் blessing opportunity. அன்னைக்கு தன்னை அர்ப்பணித்தார். நான் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. கிரேட் blessing. ஆண்டவர் யோவான் 1:51 யோவான் 1:51 இன்னும் பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியங்களை காண்பாய். ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, you are going to experience something greater. இன்னைக்கு நீங்க காண்கிற அனுபவத்தை காட்டலும், இன்னைக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பீஸை காட்டலும், ஜாயை காட்டலும், ஹெல்த்தை காட்டலும், ஹோப்பை காட்டலும், ஃபைத்தை காட்டலும், you are going to experience something greater. ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றாரு இந்த நாத்தான்வேலை பார்த்து, இது முதலாய் நீங்கள் மனுஷர் குமாரன் மூலமாக தேவதூதர்கள் ஏறும் இறங்குவதும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். I am telling you assuredly, assurance. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யோவான் முதல் சாப்டர்ல இந்த ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. இது முதல் தேவதூதர்கள் ஏறும் இறங்குறதையும் காண்பீங்க. நானே நாத்தான்வேலே உன் வாழ்க்கையில் வழியும் சத்தியம், நான் ஜீவன், நானே உயிர்த்தெழுதல், நானே மெய்யான ஒளி, இதை நீ பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. யோவான் 21 லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக் ஆஃப் ஜான். முதல் இப்போ பார்க்கறது ஃபர்ஸ்ட் சாப்டர், லாஸ்ட் சாப்டர் யோவான் 21 2 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். சீஷன் இருக்காரு, அதே பார்த்தலமேயு இயேசுவை காண்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு சொன்ன வார்த்தை எப்படி இந்த பார்த்தலமேயு வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. ஆமென். இன்னைக்கு நான் பார்க்க போறது என்னன்னா, ஏன் யூதர்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை? நியூ டெஸ்டமென்ட் பார்க்கும்போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் இயேசு தன்னை இவ்வளவு வெளிப்படுத்தியும் இந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை? ஏன்னா அவங்க மனசுல ஏற்கனவே விஷயம் நிரம்பி போயிருச்சு. இப்படித்தான் ஒரு மேசியா வருவார், இப்படித்தான் அவர் செய்வார். They were filled with their own thoughts. They made up their mind. The mind blocked. நான் பேங்க்ல ஜாயின் பண்ண புதுசில் ஒரு செலக்டட் குரூப்புக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒரு பார்ட்டி ஒரு அஃபிஷியல் மீட்டிங் கொடுத்தார். அது ஒரு பெரிய 5 ஸ்டார். இன்றைக்கி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லா இடத்துலையும் இருக்குது. அன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டல் பயங்கர ஒரு பெரிய விஷயம். டாஜ் கோரமண்டல் சென்னையில்
மீட்டிங்க்கு போனோம். மீட்டிங் முடிச்சோன்னே ஓகே அப்படின்னு லெட்ஸ் கோ அப்படின்னு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் அந்த தாஜ் கோரமண்டலுடைய பேங்கட் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏகப்பட்ட டேபிள், ஏகப்பட்ட சேர். நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பை போய் உட்காந்தோம். போய் உட்காந்தோடனே எல்லாரும் டேபிள்லையும் முன்னால் நிறைய பவுல், நிறையா பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. குணம் கழிச்சு எல்லாத்துக்கும் சூப் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போல்லாம் விஷயம் நிறைய தெரியாது. என்ன பண்ணோம், சரி இன்னைக்கு மீட்டிங் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சூப்பும் பிரெட் க்ரம்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு சூப்பை மடக்கு பிரெட்டை உள்ளுக்கு மடக்கு லபக்குன்னு உள்ளுக்கு தள்ளிட்டோம். எல்லாம் முடிச்ச பிறகு ஓகே நவ் லெட்ஸ் கோ டு தி பஃபே அப்படினாங்க. அடடடடா, பஃபே 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பஃபே இருக்கு. தெரியாம போய் சாதாரண பிரெட்டையும் இந்த டோஸ்டையும் இந்த ரஸ்கையும் போட்டு சூப்பை போட்டு நிரப்பிட்டோமே வைத்த. இதைத்தான் யூதர்கள் பண்ணாங்க. யூதர்களே அவங்களுக்கு வேண்டிய வசனங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. முழு பைபிளை வாசிக்கலை. முழு பைபிளை வாசித்தா முழு வெளிப்பாடு இருக்கும். அவர் எந்த ஊரில் வருவார், அவர் எப்படி இருப்பார், அவருடைய ஏழ்மை என்னது, அவருடைய துவக்கம் எப்படி இருக்கும், ஒரு காஞ்சி போன கம்பில் துளிர்ற மாதிரி வருவார், எல்லாமே இருந்துச்சு. அவர் பாடுபடுற மேசியா, ஜீவனை கொடுக்குற மேசியா, அவரை ஒடுக்குவாங்க, அவரை கஷ்டப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க, எனக்காக காயப்படுவார், எனக்காக நொறுக்கப்படுவார், அவர் அவமானப்படுவார். இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. எதுவுமே அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு வேண்டியதை உள்ளுக்கு போட்டு நிரப்பி இதுவரைக்கும் வச்சுட்டாங்க. உள்ளுக்கு ஒன்றுமே போகல. அப்புறமேட்டு இயேசுவன் சொல்லும்போது மைண்ட் பிளாக். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாத்தான் வேலை ஏன் 2000 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு? He overcame. ஹல்லேலூயா. மனசுக்குள்ள ஒரு ப்ரெஜுடிஸ், ஏற்கனவே ஒரு தாட் உள்ளுக்கு இருந்துச்சு. மேசியானா இப்படி தான் இருப்பார். He overcame. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் we should overcome. நான் ஏற்கனவே சொன்னேன், நாத்தான்வேல் ஒரு நல்ல மனுஷன். இயேசுவே அவனை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்தார், கபடமற்றவன். யூ ஆர் a wonderful person அப்படின்னு இயேசு சொல்றாரு. கபடமற்றவன். யூ ஆர் a genuine person. இந்த wonderful person, இந்த genuine person, வேதத்தை அதிகமாக நேசிக்கிற மனுஷன். இயேசு உன்னை பார்த்து சொன்னார்ல, உன்னை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன். இதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒரு பொருள், முதல் பொருள் என்னன்னா, he was actually standing under a fig tree. இன்னொரு பொருள் என்னன்னா, அன்னைக்கு வே ஆஃப் சேயிங், சொல்ற விதம். ரொம்ப டென்ஷனாக ஆறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் நமக்கு ஒரு புரியும். இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா புரியும். இட்ஸ் அ வே ஆஃப் சேயிங் சம்திங். அதே மாதிரி அன்னைக்கு அண்டர் த ஃபிக் ட்ரீ அப்படின்னு சொல்றது வே ஆஃப் சேயிங். வே ஆஃப் சேயிங், praying and meditating the word of God. ஜபத்திலையும் வார்த்தையை தியானிக்கிற நிலைமையில இருக்கிறத எப்படி சொல்லுவாங்க? அத்தி மரத்தின் கீழ். நான் ஒரு ப்ரே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அமைதியான சூழ்நிலை ப்ரே பண்ணணும், வார்த்தையை தியானிக்கணும்னா என்ன சொல்லுவேன்? என் நண்பர் சொல்கிறேன், நான் அத்தி மரத்தின் கீழே போயிட்டு வரேன்ப்பா அப்படி சொல்வேன். அதான் வே ஆஃப் சேயிங். இப்படி தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற மனுஷன், இந்த மனுஷனுக்குள்ள அப்படி ஒரு பிளாக் இருந்துச்சு. இந்த பிளாக் கண்டினியூ ஆயிருச்சு. என்ன இருக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இயேசுவை நேருக்கு நேர் சந்திச்சு, இவர் உலக ரட்சகர், என் சொந்த ரட்சகர், என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்க போகிறவர் என்பதை அறியாமல் வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போயிருப்பான். ஹல்லேலூயா. He overcame. Hallelujah. I should overcome. Brother, sister, you should overcome. You should overcome. எனக்குள்ள உங்களுக்குள்ள, என்னை அறியாம உங்களை அறியாம சில எண்ணங்கள்
ஏன் வாழ்க்கையில நன்மைகள் பெறுவதை தடுத்து கொண்டிருக்குது. உங்க வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிப்பதற்கு தடுத்து கொண்டிருக்கிறது. There is something blocking the flow of blessings. ஏன் இன்னும் சந்தோஷம் பூர்ணமா இல்லை? ஏன் இன்னும் பயம், நடுக்கம், கவலை, திகிலே? ஏன் குறைவுள்ள வாழ்க்கை? Something is blocking. Yes, I believe God. Yes, you believe God. I read Bible. Yes, you read Bible. Hallelujah. I pray. You pray. I am anointed. You are anointed. Hallelujah. Despite it. ஆனா நாத்தான்வேல 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்கார். அதோ பாரு நாத்தான்வேல, கபடமற்ற இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேலன். அவனுக்குள்ள ஒரு பிளாக் இருந்துச்சு, தேவையில்லாத பிளாக். அந்த பிளாக்கை ஓவர் கம் பண்ணா அவன் பெரிய காரியங்களை காண செய்தேன். நான் உயிர் திறந்த பேர் சில பேருக்கு நான் வெளிப்பட்டேன். அதுல ஒரு மனுஷன் இந்த நாத்தான்வேல். ஆமென். கண்களை மூடி ஜெயிப்போம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, வந்து பார் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இன்விடேஷன், we accept your invitation. யார் யார் இன்னைக்கு இன்விடேஷன் அக்செப்ட் பண்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. வந்து பார். Come and experience. Open your heart and see me. Open your heart and read my word. Open your heart's ears and listen to my word. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஐயா. பெரிதான காரியங்களை இன்று முதல், praise God, hallelujah. நீரே வழி, நீரே சத்யா, நீரே வாழ்க்கையின் அர்த்தா, நீரே ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன், நீரே சுகமாக்குறவர், நீரே காயங்களை கட்டுகிறவர், நீரே உற்சாகப்படுத்துகிறவர், நீரே பலன் கொடுக்கிறவர், நீரே பாதுகாக்கிறவர். ஆண்டவரே உமக்குள்ள தேவதூதர்கள் இறங்குறதையும் ஏறுதை காண்கிறோம். ஆண்டவரே எங்க தேவையை சந்திக்கிறதுக்காக தேவதூதமாய் அனுப்புற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. God, we thank you for this evening. Hallelujah. ஆண்டவரே நாத்தான்வேலுக்கு அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா இருந்துச்சப்பா. ஆண்டவரே he overcame the mind block. அவன் வாழ்க்கை பெரிதான காரியங்கள். சோத்ரம் ஐயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி தகப்பனே சொல்லுங்க. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃபார் இன்விடேஷன். நான் தேவனுடைய வார்த்தை பிலிப்பு மூலமாக நாத்தான்வேல் வந்துச்சு. வந்து பார், கம் அண்ட் see, கம் அண்ட் be blessed, கம் அண்ட் experience. ஆண்டவரே அதே வார்த்தை இன்னைக்கு இந்த அருமையான சகோதரே சகோதரி உங்களை நோக்கி வந்திருக்குது. Why? ஏன்? To experience more, to experience greater blessing, more peace. ஆண்டவரே என் வாழ்க்கையில் சமாதான நதியை போல ஓடணும் சொல்லிங்கப்பா. அந்த நதி ஓடணும் ஐயா. That's a greater experience. என் உள்ளத்துக்குள்ள நீங்க சந்தோஷத்தை வச்சிருக்கீங்கப்பா. அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும் ஐயா. That's a greater experience. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. I am very assured about my future. That's my hope. இந்த நம்பிக்கை பெரிதா இருக்கணும் ஐயா. That's a greater experience. My sister, my brother, in the name of Jesus we pray. Amen. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரை அடைக்கலாம், நீரை அடைக்கலாம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடன் கண்ணிக்கும், பாலாக்கும் கொள்ளைநோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளைநோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார். செட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். செட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும்
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை உன் பார்த்து கண்கள் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது. பொல்லாப்புனக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் விசுவாசம் அறிக்கையிடுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே கொரோனா வைரஸ் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய அருமையான வார்த்தை எங்களுக்கு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து பார் என்ற அழைப்பு எங்களுக்கு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, இந்த அழைப்பு என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரிய காரியங்களை காண்பதற்காக ஆண்டவரே, இன்னும் பெரிதானவர்களை காண்பதற்காக வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று பிலிப்பும் நாத்தான்வேலும் மேசியாவை கண்டுகொண்டோம் என்றார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்மை கண்டுகொள்ள, உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோடைய வாழ்க்கையிலே மேசியாவை, கிறிஸ்துவை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்ள ஹல்லேலூயா பெரிதான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கண்டுகொண்ட இந்த இயேசுவை இன்னும் கண்டுகொள்ளாதவர்களாம் கண்டுகொள்ள, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை நாங்கள் காண்கிறோம். எவ்வளவு சுகம், எவ்வளவு பலன், எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அழைப்பு இன்று வந்தது பொழுது நாங்களும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானத்தையும், இன்னும் சுகத்தையும், இன்னும் பலத்தையும், இன்னும் அநேக நன்மைகளையும் பெற்று உமக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றியுள்ளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும் ஆண்டவரே. அன்று நாத்தான்வேலை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொன்னதை போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் அப்படியே சொல்ல வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற இன்னும் எங்கள் மனதில் இருக்கிற அறியாமைகள், தவறான எண்ணங்கள் இவரையெல்லாம் அகற்றி போடுகிறோம், அகற்றி போற்றலும் ஆண்டவரே. இன்னும் உம்மை மெய்யாய் கிறிஸ்துவை, தேவனை, இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள். ஒன்றான மெய்தான உண்மையும் நீர் அனுப்பினாவே இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, உண்மை அறியும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சுகம், செழிப்பு, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நீர் தருகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இன்னும் 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 பெரிதான காரியங்களை கண்டு உமக்கு நன்றியோடு ஜீவிக்க ஒரு இளைப்பாறுதல் அனுபவித்த பிற எங்களுக்கு உதவி செய்ததும் கர்த்தாவே. அப்படியே தாப்பனே, இந்த கொரோனா தாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வேக்சினேஷன் கிடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அரசுக்கு நல்ல அரசு அதிகாரிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் இன்னும் இதை முற்றிலுமாய் சரியான விதத்தில் அணுகவும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும் முன்கள பணியாளர்களாக இருந்து சேவை செய்கிற நர்ஸுகளுக்காகவும், டாக்டர்களுக்காகவும், அமைச்சர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் முன்னின்று எல்லாவற்றையும் செய்தனால் அவர்களை நீர் பாதுகாத்தலும்
அவர்களுக்கு எந்த விதமான பலவீனங்கள் ஏற்படக்கூடாதப்பா. ஒவ்வொருவரையும் காத்தள்ளும். இன்னும் இந்த கொரோனா முற்றிலுமாய் நாங்கள் ஜெபிக்கிறபடி இந்த உலகத்தை விட்டே அகன்று போகட்டும் ஆண்டவரே. மூன்றாவது அலை அதெல்லாம் வர்றதே கூடாதப்பா. சீக்கிரத்திலே இது இந்த உலகத்தை விட்டே கடந்து போய் நாங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே இயல்பு நிலையிலே இருக்கவும் நாங்கள் முன்பு பெற்று அந்த அனுபவித்த அந்த நலன்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று அனுபவித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களை ஆசீர்வதியும் தாப்படி. இந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். விசேஷமாக இந்த அருமையாய் நடத்தி செல்கிற அருமையான சகோதரர் சுரேஷ் ஜான்சனுக்காகவும் அருமையான சகோதரி ரேணுகா சுரேஷருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பலனை சுகத்தை ஏராளமாய் தந்து இன்னும் அவர்களை அநேக ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் தாப்படே. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தருளும், வழிநடத்தி அருளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மைமையும் உமக்கே தருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக சிஸ்டர் மேரி சாம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஹலோ, கேக்குதாக்கா? கேக்குதம்மா, ஜெபம் பண்ணுங்க. மகா இறக்கும் அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறடிக்கிறோம். அன்புல கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு அது ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் வழிநடத்தி வருகிற மற்ற கிருபைக்காக கூட நாங்கள் கொடாகிறோம் சுவாமி. நாங்கள் நீர் மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை விரைவில் ஆதரிக்கிற தேவன் அன்புல கர்த்தாவே, எங்களை இம்மட்டும் நீர் ஆதரித்து வருகிற கிருபைக்காக நாங்கள் கொடாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஜெப கூடுகையை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, இந்த லாக்டவுன் பீரியட்லே அன்புல கர்த்தாவே, இவ்வளவு நாட்களாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, இந்த ஒரு ஐக்கியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. பங்கு பெற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கர்த்தலையை நாங்கள் ஒப்படைத்து ஜெயிக்கிறோம். அன்புல கர்த்தாவே, அருமையான தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய பலவீன சுகவீனத்தின் மத்தியிலும் அருமையான எங்களுக்கு வேத வசனங்களை நீர் கொடுக்கிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வசனங்களை எங்கள் ஆத்மாவை தேய்ச்சி வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, நீர் அவர்களோடு இடைப்பட்டரும் சுவாமி. இந்த ஊழியத்தை மென்மேலும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அக்காவுக்கு இருக்கும் எவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் அவர்களை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி அவ்வளவு அருமையான வசனங்களையும் எங்களுக்கு கொடுக்கிற ஜெபத்தையும் கொடுக்கிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் பீரியட்லேயே அன்புல கர்த்தாவே மட்டும் நீரை அனைவரையும் பாதுகாத்து வந்தீரே, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, எங்கள் குடும்பத்திலே கூட அநேகருக்கு வந்த போது கூட அவர்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்து அவர்களையும் நீ நன்மையின் கிருபையினால் முடிசூட்டி அன்புல கர்த்தாவே உடைய நாம மகிமை படும்படியாக அவர்களுக்கு நீ ஜீவனை கொடுத்த கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டும் நீர் நடத்தி வந்தீரே, அதுக்காக கூட நாங்கள் கொடாபடி சோத்திரம் சுவாமி. இன்னும் அறவே இந்த மாநிலத்தை விட்டே செல்லும்படியாக உடைய பாத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். அந்த கஷ்டத்தின் மத்தியில் அன்புல கர்த்தாவே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மற்ற வழி நடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் இந்த ஊரை விட்டே உலகத்தை விட்டே அப்புறப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வரவே கூடாது சுவாமி. அன்புல கர்த்தாவே, மூன்றாவது அலையும் வரவே கூடாது சுவாமி. உடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்தரும் சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி. உடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது சுவாமி. அந்த வார்த்தையிலே மதுரம். அன்புல கர்த்தாவே, ஒவ்வொருடைய நிலையிலும் நிலைக்காலங்களிலும் இந்த ரத்தத்தை தெளிக்கும்படியாக உடைய வார்த்தையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, இந்த ஜெப கூடிய இந்த நோக்கத்தோடு நீர் ஆரம்பித்தோரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக உடைய வார்த்தையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்புல கர்த்தாவே, ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணும் டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு வேண்டிய அன்புல கர்த்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டளையிடும்படியாக உடைய பாத்தலை ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து தங்கள் குடும்பத்தை விட்டு அன்புல கர்த்தாவே மக்களுக்காக பொது மக்களுக்காக சேவை செய்யும் போது
அவர்களை நூறத்தனையாக நீர் அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா உடைய பாத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, இந்த கார்பரேஷன் வேலை செய்கிறவர்கள், அன்புள்ள கர்த்தாவே, போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தலும் அவர்களை நீர் ஆசீர்வதித்தலும் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் மந்திரிமார்களுக்கும் நீர் இம்மட்டும் நீர் ஞானத்தை கொடுத்து ஞானத்தோடு செயல்பட நீர் இம்மட்டும் அவர்களுக்கு பலன் கொடுத்தீரே, அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் இந்த கேரள மாநிலத்திலே அதிகமாக இருக்கிறது சுவாமி, அதையும் குறையும்படியாக உடைய பாத்திரை நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, இம்மட்டும் நீர் வழி நடத்தினீரே, இன்னும் முற்றுமுடிய நடத்தும்படியாக உடைய பாத்திரை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அக்காவி அண்ணன் நம்முடைய கருத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை நம்முடைய பாத்திரை வைக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்துள்ளோம். எல்லாரும் சிலுவையை சுற்றி அன்புள்ள கர்த்தாவே சுகத்தோடு பலத்தோடு இருக்க உடைய பாத்திரை நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் சுகவீன பலவீனத்தோடு இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அன்புள்ள கர்த்தாவே உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு சுகப்படுத்த முடியாத உடைய பாத்திரை ஜெபிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இன்னும் நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென் ஆமென். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லாரும் ஆண்டவரை வந்து பார்த்து ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நாங்கள் முழுவதுமாக சரணடைகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆவியானவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆண்டவரே உணர்த்துதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு உள்ளத்தில் நீங்கள் அசைவாடுங்க சுவாமி. எங்கள் மனதில் என்ன மென்டல் பிளாக் இருந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவர் ராஜாவாக எங்கள் முன்னால கடந்து செல்றதுக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. தடைகளை உடைக்கிறவர் நீங்கப்பா. எல்லா தடைகளும் மனதில் உள்ள கட்டுலாம் அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, கோடாக்கொடி ஸ்தோத்திரம். எது எங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குதோ, எந்த எண்ணங்களை எல்லாம் சிறைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாற்றையும் ஆண்டவரே கட்டுகளை அவிர்த்து பாதத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. முழுவதுமாக எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் மனதுகளெல்லாம் மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் புதல் மறுரூபமாகிறோம் ஆண்டவரே. மறுரூபமாக்கிடும் அப்பா. கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உள்ளங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, நீங்க வந்தா போதும்ப்பா, எல்லாம் நடக்கும் சுவாமி. உங்களுடைய சித்தப்படி நடக்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சரணடைகிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, காப்பாத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்நாள் மட்டும் 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவரே எங்களை அற்புதமான ஒரு பாதையில இதுவரை ஆராயப்படாத வழியில நடத்தி வருகிற கிருபைக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, புத்தகத்தில் எழுதப்பட்ட மக்களுக்காக வருகிறோம் சுவாமி. டாக்டர்ஸ், நர்சஸ், நிறைய பேர் இங்கே உற்றார் சுற்றார்கள் இருக்காங்க. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஒவ்வொரு குடும்பமாக இந்த காண்டினென்ட் முழுவதும் நிரம்பி இருக்காங்க ஆண்டவரே. உலகம் முழுவதும் எல்லா காண்டினென்ட்ல இருக்காங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரம் அவர்கள் மேல அமரட்டும் சுவாமி. கரத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. உங்களுடைய ஊழியக்காரர்களாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எவ்வளோ பேருக்கு கொரோனா வந்த பொழுது நீங்க பாதுகாத்து வந்த தேவன். நீங்க ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதிய தேவன். எங்களோடு இருக்கிறதுக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்தை ஆண்டவர் எல்லார் மேலையும், வீடுகளில் உள்ள நிலைக்கால்களில், கேட்ல, எங்கள் சரீரங்கள், எங்கள் உள்ளத்துல தெளிக்கிறோம். எங்கள் சரீரம் உங்களுடைய ஆலயம் அப்பா. அதில் எந்த சாத்தானும் நுழைய முடியாது, எந்த கொரோனாவையும் மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த அந்த எந்த கிருமிகள் ஆண்டவரே காத்துல வரும்பொழுது சுட்டரிக்கிற வல்லமை உமக்கு இருக்கப்பா. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது.
வசனத்தின்படிக்கு உடைய தேவ தூதர்கள் ஆண்டவரே அக்கினி ஜுவாலைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அக்கினிமயமான ரதங்களால் குதிரைகளால் எங்கள் இல்லங்களை எங்கள் உள்ளங்களை நிரப்பியிருக்கிறதுக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் உலாவுறதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் தெருக்கள்ல உலாவுறதுக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காக சரீர மன ஆவி ஆத்மா சரீர நன்மைகளுக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் அநேக கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு போட உங்களால் மாத்திரம்தான் முடியும் சுவாமி. டாக்டர்ஸ் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், ஆனால் செய்ய முடியும். உம்மால எல்லாம் முடியும் ஆண்டவர். நீங்கள் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லவர். கொடா கொடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆமாண்டவர் அதிசயம் உண்மையப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எங்கள் எஜமான சுவாமி. கோடா கொடி சுமான் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லையே, எதுவுமே இல்லை. எல்லாம் உமால முடியும் சுவாமி. எல் ஷடாய் தேவன். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல் ஷடாய் தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் உள்ள குறைபாடு எல்லாம் நீங்கள் காண்கிறது எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறந்ததாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே வெளிப்படையாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது அப்பா. ஒவ்வொரு நல்ல சரீரங்களை உருவாக்கியவர் நீர். எங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் நீங்கள் தெரிந்து கொண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னால் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உச்ச தலை முதல் உள்ளங்கால் எல்லா உறுப்புகளையும் ஆவி ஆத்மா சரீரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சரீர நன்மைகளை தாங்கப்பா. தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயினில் உள்ள ப்ராப்ளம், மைக்ரைன், ஹெடேக்கு, மூக்கு, காது, கண்களுக்கு விசேஷமாக பார்வையை தாங்க, ஒளியை தாங்க ஆண்டவரே. ஒளி பிரகாசிப்பதாக, வெளிச்சம் உண்டாவதாக. கண்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் கண்கள் ஆண்டவரே அற்புதமாக சுகமடைவதாக. டாக்டர்ஸ் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நன்மைகள் உண்டாக, வெளிச்சம் உண்டாக கிருபை செய்யுங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அது போலவே மூக்கு வழியாக எந்த கிருமிகளும் நுழைவதில்லை. மூக்கு, தொண்டை, லங்ஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விளையாடுற ரத்தத்தை எல்லா லங்ஸ் மேலையும் தெளிக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவர். இந்த கொரோனாக்கு எதிராக வேக்சினேஷனோட பெரியவர் நீரப்பா. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர் நீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொண்டையில எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்க. அந்த ஹார்ட்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் கருத்துல கொடுக்கிறோம். ரத்தம் சீராக ஓடுவதாக எல்லா பிளாக்கை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகர்த்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தண்டைகளை உடைக்கிறவர் எங்கள் முன்னால் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி விளையாடப்பட்ட ரத்தத்தை எல்லா ரத்தத்திலையும் தெளிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்காக பாதுகாக்கிற ரத்தம், எங்களை பாதுகாக்கிற ரத்தம், பரிந்து பேசுற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசு இல்லாத ரத்தம். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறக்கா கோடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அந்த ரத்தத்தை ஆண்டவரே எங்கள் மேல தெளிக்கிறோம் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். பிபி எல்லாம் நார்மல் ஆகாதாக, அப்நார்மல், சப்நார்மல், லோ பிபி, ஹை பிபி எல்லாம் போய் நார்மல் பிபி எல்லாருக்கும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் சாமி சுகர் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கா ஆண்டவரே. எல்லா பேங்க்ரியாஸை ரீக்ரியேட் பண்ணுகிறோம் ஆண்டவர், ரீஜுவனேட் பண்ணுகிறோம், ரீஎனர்ஜைஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூர்ணமாக பெர்ஃபெக்டாக அது செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து, புரோட்டீன், யூரியா ஆண்டவரே கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண கிட்னி, புதுசிய கிட்னியை உருவாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே வயிற்றுள்ள எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்க. டைஜஷன், இன்டைஜஷன், அல்சர், கேர்டு ஆண்டவர், ஃபுட் பைப், வின் பைப் உள்ள பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூர்ண அந்த உடல் சரீரம் ஆண்டவர் ஆதாமுடைய சரீரம் போல செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. பெர்ஃபெக்டாக செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. கால்கள், கணுக்கள் பலன் கொள்ள கிருபை செய்யுங்க. கணுக்கள், கரடுகள் பலன் கொள்ள கிருபை செய்யுங்க. கால் வலிகள், மூட்டு பிரச்சனைகள், தண்டுவட பிரச்சனைகள், டிஸ்க் ஆண்டவரே ஸ்லிப் டிஸ்க் எல்லாம் மாறி போவதாக. அதாவது அந்தந்த இடத்துல தன் ஸ்தானத்தில் நின்றது சூரியனும் சந்திரனும். அது போலவே எல்லா எலும்புகளும், தசைகளும், நார்களும் தன் இடத்துல நிற்க கிருபை செய்யுங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், எக்ஸிமா ப்ராப்ளம், தோல் சரும வியாதிகள் எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக.
சரீரம், நாகமானின் சரீரம் ஆண்டவரே முழுகி எழுந்த பொழுது 7 தினம் முழுகி எழுந்த போது கீழ்ப்படிந்த பொழுது குழந்தையின் சருமம் போல ஆயிற்று. குழந்தையின் சருமம் போலாக கிருபை செய்யுங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல ஆத்மாவில் உள்ள பிரச்சனைகள், மனசுல எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு சுவாமி. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்லை. யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லையே. ஆனா எல்லா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு சொல்றீங்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்றீங்களே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமாண்டவரே, நீங்க தான் எங்களை ஆதரிக்கிற தேவன் ஆண்டவர், அதிசயம் செய்கிற தேவன். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை அப்பா. ஆண்டவரே, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுது லேசான உபத்திரத்தை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் சுவாமி. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமாண்டவரே, நாங்கள் சோர்ந்து போவதில்லையப்பா. ஏன்னா நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஜெவலைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உடைய காக்கிற கரங்களுக்கா ஸ்தோத்திரம் அப்பா. கரத்தை நின்றால் எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபத்தில் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பிரசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் மறவாதே. ஆமென். Thank you. Bye. Thank you. Bye. God bless you.